பேர் என்னண்ணா? என் பேர் மணி. இங்கே இருங்க, மணின்னு சொன்னா மணி அடிச்சுக்கிட்டே இருக்கா டுங்கின்னு. என்ன மணி தெரியுமா? தெரியல. சரி சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் மணி இல்லை? இல்லைங்க. இப்படியெல்லாம் பேசுறீங்க. சரி சரி, இல்லை கேட்டேன் நான், மணி அடிச்சுக்கு இருக்குல்ல அதுதான். சரி ஒன்றும் கிடையாது. அது வந்து சீட்டு பெல்ட் போடலன்னு. பெல்ட் போட்டிருக்கீங்களா? பெல்ட் போட்டிருக்கேன். அண்ணா இந்த பெல்ட் இல்லை, நீங்கள் அண்ணா கயிறு போட்டது பெல்ட் போட்டெல்லாம் கேட்கல. என்ன இப்படி ரீசெண்ட் எல்லாம் பேசுறீங்க? சீட்டு பெல்ட்னா, சீட்டு பெல்ட் போடுங்க, சீட்டு பெல்ட் போடுங்க. மாப்பிள்ளை நினைப்பா மாலை போடுற மாதிரி போடுறீங்க. ஒழுங்கா போடுனா போலாமா? அப்பலாம் என்ன திடீர்னு ஃப்ரெண்டை பார்க்க? ஃப்ரெண்டு கொஞ்சம் உடம்பு சரிங்க. கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்ட் தாங்க. சரி, நீங்கள் அந்த மாதிரி ஆளா நீங்கள்? நான் என்னென்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? என்னண்ணா? சரி சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க? 2 குழந்தைங்க. என்ன பண்ணுறாங்க அவங்க? ஸ்கூலுக்கு போகிறாங்க. சரி சரி, எத்தனை முன்னாடி? ஏன்னா பொண்டாட்டி ஒரு முன்னாடி என்ன இப்படி கேட்குறீங்க? பொண்டாட்டி நல்லா ஒன்று தான் இருக்குன்னு பொண்டாட்டின்னு கேட்குறீங்க. குழந்தை மட்டும் 2. நீங்கள் கேட்கறதுக்கு என்ன தப்புனா? கேட்கலாம்ல. சொல்கிறது நீங்கள் சொல்லுங்க. உண்மையாக சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களா வந்து ஆண்டவனுக்கு தெரியுங்களாண்ணா? இல்லை அதுக்கு இப்படியே கேட்பீங்க. ஆனால் என்னத்தை கேட்டால் யாராவது ஜென்ரலாகவே புதுசாக இப்படி கேட்பாங்களா? நீங்கள் அப்படிலாம் கேட்குறீங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, செருப்படுத்தி அடிச்சுடுவாங்க. தெரியாதவங்கள்ட்ட உங்களை மாதிரி ஆள்கிட்ட கேட்டால் தான் அதுக்கு இப்படிங்களாம் கேட்பாங்க. அப்புறம் எப்படி கேட்பாங்க? எல்லாத்துக்கும் பொண்ணு ஒன்று தான் இருக்கிறேன். பொண்டாட்டி எத்தனையும் கேட்குறீங்க. டீசெண்டாக கேட்கணுமா? உங்களுக்கு எத்தனை மனைவிகள்? என்னன்னா என்னண்ணா அப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க டீசெண்டாக கேட்க சொல்கிறீங்க. இல்லை பொண்டாட்டி எத்தனையும் கேட்குறீங்க. பொண்டாட்டின்னு கேட்கல, அதை தான் திருப்பி வாபஸ் வாங்கிட்டேன் தம்பி. டீசெண்டாக கேட்க சொன்னீங்க. மனைவிகள் எத்தனைன்னு கேட்டேன். அதுக்கு இப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும். எங்கே போய்க்கிறீங்க இப்போ? நான் மதுக்க மார்க்கெட்டுங்க. மதுக்கிற மார்க்கெட்டா? என்ன வாங்க போறீங்க? காய்கறி, கொத்தமல்லி. இல்லைங்க, ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லை. பொய் சொல்லாதீங்க. நிஜமா தாங்க, ஹாஸ்பிட்டல் போகணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பொண்டாட்டியை வந்து கறி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கோம். அதேட்டு வந்து அப்படியே இல்லைங்க. நாங்கள் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இல்லைங்க, பொய் சொல்ல அவசியம் இல்லையா? பொய்யே சொல்ல மாட்டீங்களா நீங்கள்? நானே மதுக்கரை மார்க்கெட் போகணும்னா ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல். அப்படி சொன்னால் தான் லிஃப்ட் கொடுப்பாங்கன்னு. கரெக்டாக? அப்படி கிடையாதுங்க. உண்மையாக சொல்லுங்க. அப்படி சொன்னால் தான் லிஃப்ட் கொடுப்பாங்க. அப்படியே உண்மை தாங்க சொல்கிறேன் நான். பொண்டாட்டிகிட்ட போயிட்டு காய்கறி வாங்கணும், தக்காளி வாங்கணும்னு சொன்னால் யாராவது கொடுப்பாங்களா? ஐயோ, நான் உண்மை ஏதாவது பேசிட்டு இருக்கிறேன், நீங்களாவது இப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்க. உண்மை தான் பேசுவீங்க. எந்த ஆஸ்பத்திரி? நான் வந்து பார்ப்பேன் இப்போ. நீங்கள் இப்போ கூடயே அங்கே வர வந்தோன்னா பார்த்துக்கோங்க. எனக்கெல்லாம் பொய் சொல்லணும்லாம் அவசியமெல்லாம் இல்லைங்க. அவசியம் இல்லை. அப்புறம் எங்களுக்கு மட்டும் தான் அவசியம் இருக்குது பொய் சொல்ல. அப்படியா? என்னன்னா எது சொன்னாலுமே நீங்கள் தப்பாகவே நினச்சிக்கிறீங்க. தப்பாக நான் நினச்சிக்கிறேன். எது சொன்னால் ஒரு யதார்த்தமாகவே பேச மாட்டேங்கிறீங்க. யதார்த்தமாக பேச அம்புக்கு ஒரு மாதிரியே பேசுகிறீங்க. சண்டைக்கு வாடா. ஜாலியாக இருக்கணும் லைஃப்பில் எப்போவுமே. சரியா? அதுக்கு பேசுறதுன்னா இந்த மாதிரி அவசரமாக பேசுவாங்க. அவசரமாக என்ன பேசுனா? நீங்கள் கோயம்புத்தூர் தானா? ஆமாங்க. சரி சரி. இங்கே வேலை பார்க்குறீங்களா? ஆமாங்க. என்ன வேலை? கம்பெனி போயிட்டுருக்கீங்க. ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ? 1000. 1000 ரூபாயா? என்ன நான் சொல்கிறேன், திக்குன்னு தூக்கி போட்டுனா. நான் கஷ்டப்பட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டாக்ஸியை ஓட்டி எனக்கே வந்து 500 ரூபா கூட மிஞ்ச மாட்டேங்குது. பேசாமல் உங்கள் கம்பெனியில் கூட ஒரு வேலையை வாங்கி கொடுத்தேன். என்னங்க சொல்கிறீங்க? கம்பெனியில் இவ்வளோ சேலரி சொல்கிறாங்க, நாங்கள் கம்பெனியில் வெல்ட் அடிச்சுக்கிறோம். இவ்வளோ அடிச்சா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. வெல்ட் அடிப்பீங்க? அது 2 பேரும் 2 இதை வந்து தனித்தனியாக இருக்கிறது சேர்க்கறது அதானே? ஆமாம். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிறேன். சரியா? அந்த பொண்ணுக்கு எனக்கும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறீங்களா? என்னன்னா நீங்கள் தானே ஜாயிண்ட் அடிக்கிறது தானே உங்கள் வேலை? நான் அதுக்கு என்ன இப்படியா பேசுவீங்க? ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் கம்பெனியில் ஒர்க் பண்ண வேலை செஞ்சுட்டு வெல்டிங் அடிக்கிறா ஜாயிண்ட் அடிக்கிற வேலை தானே? அதுக்கு என்ன இப்படி தான் சொல்லுவீங்களா? எனக்கும் எல்லாருக்கும் ஜாயிண்ட் அடிங்க. ஏன்னா அதான் என்னோட வேலையா? நீங்கள் லிஃப்ட் கேட்டதுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. அதான் என்னோட வேலையை நினச்சிட்டு இருக்கிறீங்களா நீங்கள்? தெரிலையே. அது சும்மாலாம் பார்க்க வேணாம்ப்பா, அதுக்கெல்லாம் காசு கொடுத்துருவேன். நான் இப்படியெல்லாம் பார்த்துக்கங்க. நீங்கள் வேற மாதிரி அந்த மாதிரி ஆளு நினச்சிட்டிங்க போல இருக்குங்க. அந்த மாதிரி ஆளுக்கு நினச்சிக்கல, அந்த மாதிரி ஆளு தான்ப்பா. நீ உன்னை பார்த்தா அப்படி தான் தெரியும் எனக்கு. தெரியும் நான் ஏன்னா இருமிட்டே இருக்கிறீங்க. சளியாக காய்ச்சலண்ணா? இல்லை, அது அந்த புதுசாக ஒரு வைரஸ் வந்துச்சுல கொரோனா மாதிரி, HMP நம்ம வைரஸு.
அது வந்துருச்சு, அதுதான், வேற ஒண்ணும் ஐயோ என்னண்ணா சொல்றீங்க? என்ன எதுக்கு பாட்டப்படுறீங்க? பேசாம உட்காருங்க. நான் நீங்க வண்டி நிறுத்துங்கண்ணா. என்ன இறங்க போறீங்க? எங்க இறங்க முடியாதுங்க. வண்டி நிறுத்துங்கண்ணா. திறந்தீங்கன்னா வண்டியில விழுந்து சாக போறீங்கயோ. அண்ணா விழுந்துட்டாலும் பரவாயில்ல, கொரோனா வந்து சாப்பிடுவாங்க. வண்டி நிறுத்துங்க. அதெல்லாம் ஊசி கண்டுபிடிச்சது, 3 ஊசி போட்டுக்கலாம். பேசாம வண்டி நிறுத்துங்க. நீங்க வண்டி நிறுத்துங்க தம்பி. அது நிப்பா, பாஸ்வேர்டு போட்டுருக்குப்பா, பாஸ்வேர்டு போட்டுருக்கு. பாஸ்வேர்டு என்ன சொல்லுங்கண்ணா? பாஸ்வேர்டு எல்லாம் சொல்ல முடியாது. பாஸ்வேர்டு என்ன சொல்லுங்க? இறங்கணும்ண்ணா. நீ இறங்கணும். இறங்கிடுங்க. ஒண்ணு இறங்க வேணாம், ஒண்ணு ஆகாது. 2 ஊசி மட்டும் போட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா வேணாண்ணா, நீங்க இறக்கி கொடுங்க. ஜிஹெச் வந்துச்சுன்னா தான் வராது. ஆனா நீங்க இறக்கி கொடுங்க. வீட்டுக்கு போய் ஆவி பிடிச்சிக்குங்க, சரியா? மஞ்சள் பொடிக்கு பதிலா மிளகா பொடியை போட்டுக்குங்க. ஆனா நீங்க வண்டி எடுத்துங்க. லிஃப்ட் கேட்டதுக்கு இவ்வளவு நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கெல்லாம் என்ன தேவை? தெரியாம நான் வண்டியில ஏறிட்டேன். நான் தெரியாம ஏறிட்டீங்க. நான் வண்டி எடுத்துங்க. தெரிஞ்சு ஏறிட வேண்டியதானே? நீங்க வண்டி எடுத்துங்கண்ணா. வண்டி எடுத்துங்கண்ணா. தம்பி இப்படி ஆட்டினா சாக வேண்டியது. அப்ப 2 பேரும் சாக வேண்டியதான். ஏற்கனவே உன் ஃப்ரெண்டு வேற ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்ப நம்ம 2 உன் ஃப்ரெண்டு காப்பாத்த நீ போற, உன்னைய காப்பாத்த யாரு வருவா? வண்டி எடுத்துங்கண்ணா. வண்டி என்னத்த நீ பாட்ட? அதான் சொல்ல பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு. பாஸ்வேர்டு என்ன சொல்லுங்கண்ணா? கொரோனா மருகியா வண்டி இது பாஸ்வேர்டு தரேன்னா நீங்க கிண்டல கேள்வி பேசிட்டு இருக்கீங்க. நீ சொல்லி பாருப்பா. சொல்லுங்கண்ணா. விலைட் பண்ணாதீங்க. கொரோனா மருகியான்னு 3 தடவை சொல்லி பாரு. அண்ணா சொல்லுங்கண்ணா. சீரியஸா கொரோனா மருகியான்னு 3 தடவை சொல்லி பாரு. டோர் திறக்கலன்னு அப்புறம் பேசிக்கலாம். கொரோனா மருகியா. செத்தாய மாதிரி சொன்னா கொஞ்சம் ஜோஷா நல்லா சவுண்டா சொல்லணும்ல. கொரோனாவுக்கு அப்புறம் அசிங்கம் இல்லையா? இதுக்கு மேல நீ எப்படின்னா சொல்றது? நானே சத்தமா சொல்லுப்பா. கொரோனா மருகியா, செத்தாய மாதிரி கொரோனா மருகியா, கொரோனா மருகியா அப்படின்னு சொல்லு. கொரோனா மருகியா. ஆமா. என்னங்க திறக்கவே மாட்டேங்குது? அது மாஸ்க் போட்டுல சொல்லணும். அது கொரோனா மருகியான்ட்டு சொன்னா அதான் நான் சொன்னேன். பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக சொல்லணும். இப்ப பாஸ்வேர்டு போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா? ஆமாங்க. அதை வந்து உங்க விரல் தானே? ஆமாங்க. அது தொட்டா வரும், ஓப்பன் ஆகும் கரெக்டா. இப்ப வேலை பார்த்துட்டு என்ன இருக்குது அதுல வந்து அதுக்கு பிறகு அழுக்கு இருந்துச்சுன்னா விரல்ல திறக்குமா? உண்மையை சொல்றீங்களா பொய் சொல்றேன் தெரிய மாட்டேங்குது. திறந்து விடுங்க. நான் என்ன போய் சொல்லிட்டு உங்கள்ட்ட அதுக்கு விளாண்டுக்கு இருக்கேன் நானு. நீங்க என்ன அத்தை பையனா மாமா பையனா? வண்டியில வந்து நான் ஏறிட்டேன். ஒண்ணு தெரிஞ்சுதான் ஏறினீங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா இறக்கி விடுங்க. ஒரு நிமிஷம், என் ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சுக்கிறேன். ஹலோ. ஆமா, நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? முக்கியமான வேலை பேசாம. அந்த இது பேசிட்டீங்கன்னா எங்க ஊர்ல பசங்களே கூட்டு வந்துருங்க. பசங்களுக்கும் கொரோனா வேணுமா? என்னன்னா இப்படி எதிர்த்துல நக்கலாவே பேசிட்டு இருக்கீங்க. தம்பி உனக்கு வந்துருச்சு, பசங்கள்ட்ட போகாத, பேசாம இரு. இல்ல மச்சான், இது வந்துருச்சு. ஆமா, அவனுக்கு கொரோனா வந்துருச்சு. ஆமா, அவனுக்கும் சொத்திருச்சு. நீ அந்த ஊசி போட்டு ஏதோ டெஸ்ட் பண்ணணும் இல்ல, அந்த எலி ஊசி போட்டு வண்டியில இருந்து அதை வந்து போட்டுக்கலாம். போட்டு செக் பண்ணிக்கோ. நான் இந்த பசங்களுக்கு வர சொல்லிடுவேங்க. பொறுமணி இப்படி பேசிட்டு இருக்காதீங்க. 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. வந்துடுறேன் அடுத்து அந்த ஊசியை போட்டு என்னன்னா செக் பண்ணிக்கோ. கிட்னி ஃபர்ஸ்ட் எல்லாம் எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கோ. அதுக்கு செக் பண்ணிக்கோ, சரியா? வீட் பத்திரிக்கை ஆளுகிட்ட சொல்லிடுவேன். என்னன்னு கொரோனா வந்துருச்சு, லாக்டவுன் வரப்போ போகுதுன்னா என்ன எது சொன்னாலும் கேலியாவே பேசிட்டு இருக்கீங்க. கேலியா பேசிட்டு இருக்கேன். வண்டியா நிறுத்துங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? வண்டியை நிறுத்துங்க கொஞ்சம். வண்டி எங்க நிறுத்தமா? ஆஸ்பத்திரிக்கு தான் போறோம். போயிட்டு உனக்கு ஒரு பெட்டுப்பா, ஃப்ரெண்டுக்கு ஒரு பெட்டு, கவலைப்படாத. ஏங்க உங்ககிட்ட தான் போய் வண்டியை நிறுத்துங்க. ஏன்டா நான் ஒரு ஆளு என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தாள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்னன்னா சொல்லிட்டே இருக்கிறேன், அதவே திரும்பி பேசிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு தான் பேசிக்கிறேன்னா கம்முன்னு பேசாம உட்காருப்பா. நான் வண்டி நிறுத்துங்க. நான் உங்களோட தான் பேசிட்டு இருக்கிறேன். என்கிட்ட பேசாத. நான் வண்டி நிறுத்துங்கண்ணா. வண்டி நான் என்ன போட்டிருக்கேன்? ஆட்டோ பைலட்ல ஓடி இருக்குது. டெஸ்லா வண்டி இது பூசா மஹேந்திரா கண்டுபிடிச்சாங்க. போய் கேக்குறீங்கண்ணா. என்னன்னா நீங்க நான் எங்கப்பா போறேன்? வண்டி போகுது. நான் என்ன இறக்கி விடுங்கண்ணா. நான் இறங்கணுங்கண்ணா. இறங்கி நான் டென்ஷன் படுத்தாதீங்கண்ணா. அப்புறம் நான் ரொம்ப படு கோபமாயிடுவேன். நான் இந்த இதுக்குள்ள இது இருக்குது, வேணுமா? ஜண்டு பாம்பு இருக்கு, ஜண்டு பாம்பு தேய்க்கிறீங்களா? நான் என்னன்னா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன வீட்டு பத்திர பசங்க கிட்ட சொல்லிடுவீங்க. அப்புறம் இறக்கி விட்டு தாராளமா சொல்லுங்க. இறக்கி விடுங்க. வண்டி எடுத்துங்க. போயிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் போகாம ஆஸ்பத்திரி போனாமா? கொரோனா வந்தா ஆஸ்பத்திரி என்னன்னா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டே இருக்கிறீங்க. தொட்டு பேச எனக்கு இல்லப்பா. நான் வண்டி நிறுத்துங்க. நீங்க பேசாம வண்டி தம்பி, நீங்க ஸ்டியரிங்க பிடிச்சி ஆட்டிக்கு இருக்க. போயிட்டே இருக்கிறீங்க. வண்டி நிறுத்துங்கண்ணா. வண்டி நிறுத்தணும். உங்க இடத்த பேசிட்டேன். காதுல உங்களுக்கு உழுதா உழுயாண்ணா தெரியலையே. எனக்கு உள்ள காது கொஞ்சம் செவிட்டு இருந்தா, இந்த காது அந்த கொரோனா வந்ததுல இருந்து உங்களுக்கு இப்ப வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த காதெல்லாம் கும்னு இருக்கும், சளி பிடிக்கும், காதெல்லாம் கேட்காது. நீங்க சொல்றதே சரியா கேட்க மாட்டேங்குது. வண்டி நிறுத்துங்கண்ணா. தம்பி என்னப்பா கீழே ரக்கான மாதிரி ஒரே இதை போட்டு வண்டியை நிப்பாட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. சரி போலீஸ் கிட்ட நீங்க போய் கொரோனா இருக்குன்னு சொன்னாலே உனக்கு உள்ளே விட மாட்டாங்க.